பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தருமர் நாம் எல்லோரும் அறிந்த ஒருவர்தான். தர்ம காரியங்கள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர். அதனாலேயே அவர் தர்மரானார். இப்படிப்பட்ட தருமருக்கு தாம் செய்து வந்த தர்ம காரியங்களால் சிறிது கர்வம் ஏற்பட்டது. அவர் பேச்சில் அது வெளிப்பட்டதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உணர்ந்தார். தர்மரின் அந்த கர்வத்தை அகற்ற ஒரு திட்டம் போட்டார். ஒரு நாள் தர்மரை அழைத்துக் கொண்டு புதிய இடத்துக்கு பயணமானார். தர்மரும் கிருஷ்ணரிடம் எங்கே போகிறோம் என்று கேட்கவில்லை. இருவரும் மகாபலி என்கிற அரசன் ஆட்சி செய்து வந்த நாட்டை அடைந்தார்கள். அக்காலத்தில் மகாபலி புகழ்பெற்ற அரசனாக திகழ்ந்தான். தான தர்மங்களில் அவனை மிஞ்சியவர்கள் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது என்கிற புகழும் உலகம் முழுவதும் பரவி கிடந்தது. அப்படிப்பட்ட மகாபலியை நேரில் சந்திப்பது என்கிற முடிவில்தான் தருமரை இப்போது அழைத்து வந்திருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். மகாபலியின் அரண்மனைக்கு செல்வதற்கு முன்பாக அந்த நாட்டில் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இருவரும் பார்த்து கொண்டே போனார்கள். நீண்ட தூரம் நடந்த களைப்பில் தருமருக்கு தாகம் எடுத்தது. அங்கிருந்த ஒரு வீட்டின் கதவை தட்டினார் தருமர். குடிப்பதற்கு அவர் தண்ணீர் கேட்க அந்த வீட்டு பெண்மணியும் சிறிது நேரத்தில் ஒரு வெள்ளி சொம்பு நிறைய தண்ணீருடன் வெளியே வந்தார். தருமரும் வெள்ளி சொம்பில் கொண்டு வந்து தந்த தண்ணீரை வாங்கி பருகினார். மறுபடியும் அந்த சொம்பை அந்த பெண்மணியிடம் கொடுக்க முயன்ற தருமர், நீங்கள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தது வெள்ளி சொம்பாக இருக்கிறது, வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்கிற அறிவுரையையும் வழங்கினார். ஆனால் அந்த பெண்மணி தண்ணீர் கொடுத்த வெள்ளி சொம்பை வாங்க மறுத்துவிட்டார். ஐயா, நாங்கள் ஒரு தடவை ஒருவருக்கு கொடுத்ததை மறுபடியும் திரும்ப வாங்குவது இல்லை. நான் மட்டுமல்ல, இந்த மகாபலியின் நாட்டில் உள்ள எவரும் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் தங்க சொம்பில் தண்ணீர் வாங்கி குடித்திருந்தாலும் கூட அந்த சொம்பை எங்கள் நாட்டில் உள்ளவர்கள் திரும்ப வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஒருவருக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் என்று பதில் சொன்னால் அந்த பெண்மணி. அந்த பெண்ணின் பேச்சிலிருந்து மகாபலியின் நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் தர்மர். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த வியப்பு அடங்குவதற்குள் அவரை மகாபலியின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் ஸ்ரீகிருஷ்ணர். இருவரும் அரசர் மகாபலியை சந்தித்தார்கள். தருமரை மகாபலிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் கிருஷ்ணர். இவர்தான் தருமர். தான தர்மங்கள் செய்வதில் புகழ் பெற்றவர். தினமும் குறைந்தது 500 பேருக்காவது அன்னதானம் செய்வார் என்று கூறி தருமரை மகாபலியிடம் அறிமுகம் செய்தார். கிருஷ்ணர் இப்படி சொன்னதை கேட்ட மகாபலி தன்னுடைய இரு காதுகளையும் சட்டென்று பொத்திக் கொண்டார். வேண்டாம் வேண்டாம், அதை என்னிடம் மறுபடியும் சொல்லிவிடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி கேட்க நான் தயாராக இல்லை. இங்கே என்னுடைய நாட்டில் என்னிடமிருந்து தானம் பெறுவதற்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒருவர் கூட கிடைக்கவில்லை. இங்கே தானம் பெற்று வாழ வேண்டும் என்கிற நிலை ஒருவருக்கு கூட இல்லை. வாங்கும் நிலையில் இங்கே யாரும் இல்லாததால் தானம் செய்பவர்களும் இங்கே கிடையாது. தர்மபுத்திரர் என்று சொல்லிக் கொள்ளும் இவர் தினமும் 500 பேருக்கு அன்னதானம் செய்வதாக கூறுகிறீர்கள். அப்படியென்றால் அவரது நாட்டில் 500 ஏழைகள் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாகிறது. இதிலிருந்தே அவர் எவ்வளவு அழகாக ஆட்சி செய்கிறார் என்பது தெரிகிறதே. இப்படிப்பட்ட ஒரு பாவியை பற்றி தெரிந்து கொள்ள நான் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டார் மகாபலி. அவர் இப்படி சொன்னதை கேட்ட தர்மர் வெட்கி தலைகுனிந்தார். அவர் மனதில் துளிர்விட்டு வளர ஆரம்பித்திருந்த கர்வமும் அக்கணமே அகன்று போனது. தர்மர் மனதில் எழுந்த தானே தர்மம் செய்வதில் மிகச் சிறந்தவன் என்கிற கர்வத்தை அடக்கவே இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். நாமும் தான தர்மங்கள் செய்வோம், அன்னதானம் கொடுப்போம். அப்படி அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது நம்மிடம் தர்மம் பெறும் இவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்கிற கர்வமும் ஆணவமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.